இந்தியா கடற்படையில ஸ்டெல்த் போர் கப்பல்கள்ல புது ஃபயர் பவரை அப்டேட் பண்ணிருக்காங்க கைஸ். இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். ஆல்வார் கிளாஸ் போர்க்கப்பல்கள்ல புது பேட்ச் ரிலீஸ் ஆகுது. இந்த போர்க்கப்பல்கள்ல முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதால கைஸ் இந்திய கடற்படையோட திறன் அதிகமாக போகுது. அது மட்டும் இல்ல கைஸ், இந்திய கடற்படையோட தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்ல கைஸ் முக்கியமா A192 நேவல் கன்னை பொருத்தியிருக்காங்க. வின் ஏர் லான்ச்டு ஸ்டீல் ஏர் டிஃபென்ஸ் AD இந்த சிஸ்டம் இருந்த இடத்துல கைஸ் VLR வெர்டிகல் லான்ச்சர் சிஸ்டத்தை பொருத்தியிருக்காங்க. இந்த முக்கியமான சேஞ்சஸ் அல்ல கைஸ் ஒரு டிஃபென்ஸ் பண்றதுக்கும் ஒரு அஃபென்ஸ் பண்றதுக்கும் சரி சமமான பாலத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த நேவல் கன்னுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா A910E இருந்துச்சு. இதுக்கு பதிலாக தான் நம்ம A192M நேவல் கன்னை பொருத்திருக்காங்க. இது கைஸ் முக்கியமான அப்டேட்டா பார்க்கப்படுது. ரஷ்யாவோட அட்மிரல் கொரிஸ்கோ கிளாஸ் போர்க்கப்பல்கள்ல இந்த A192M நேவல் கன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கன்னோட சிறப்பு அம்சம் என்னன்னா கைஸ் இதோட ரேஞ்சை அதிகப்படுத்திக்கவும் முடியும், இதை கம்மிப்படுத்திக்கவும் முடியும். அதே நேரத்துல இந்த கன்ல கைஸ் ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஒரு 90% கண்டிப்பா சக்சஸ் ரேட் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 10% தான் ஃபெயிலியர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கைஸ் A192M நேவல் கன் ஒரு சர்ஃபேஸ் த்ரெட்டையும் ஒரு ஏர் த்ரெட்டையும் தடுக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. இந்த கன்னோட டிசைன் காரணமா ரேடார் கிராஸ் செக்ஷனை கம்மி பண்ண முடியும். கால்வரி கிளாஸ் போர்க்கப்பல்கள்ல அதிகமான டேமேஜஸ் கொடுக்க முடியும். நவீன கடற்படை போர் தேவையை இந்த கன்னால பூர்த்தி செஞ்சிருக்காங்க. இந்த அப்டேட் பண்ண போர்க்கப்பல்கள்ல கைஸ் ரொம்ப தூரத்துக்கு அச்சுறுத்தல்களை ஈஸியா தடுக்க முடியும். இப்ப கைஸ் நம்ம அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்டீல் ஒன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இருந்த இடத்துல கைஸ் VLS வெர்டிகல் லான்ச்சிங் சிஸ்டம். இது கைஸ் நம்ம போர்க்கப்பலுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது. இந்த வெர்டிகல் லான்ச்டு சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றதுனால VLSRAAM வெர்டிகல் லான்ச்டு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், MRSAM மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலையும் நம்ம ஈஸியா பொருத்த முடியும். அதுவும் இல்ல கைஸ் இந்த மாதிரி அதிகமான மிசைல்ஸை நம்ம ஈஸியா பொருத்த முடியும். இப்ப கைஸ் நம்ம இந்த வெர்டிகல் லான்ச்டு சிஸ்டம் ஓட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப கைஸ் இந்த VLR மூலமா அதிகமான மிசைல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க சிப்பு உள்ளதான் ஸ்டோர் பண்ண போறோம். இன்னொன்னு கைஸ் ஒரே நேரத்துல பல இலக்குகளை இதால குறிவைக்க முடியும். எப்படின்னா கைஸ் இப்போ அவங்க லான்ச்சிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு VLR மூலியமா இருக்கு. ஒரு வெர்டிகல் லான்ச் மூலியமா உள்ளதான் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரே நேரத்துல 2-3 லான்ச்சர்ஸ் எடுக்க முடியும். ஒரே நேரத்துல 4-5 டார்கெட்டையும் நம்ம டார்கெட் பண்ணி ஒரே நேரத்துல ஒரு 4 மிசைலையும் 5 மிசைலையும் நம்ம அனுப்ப முடியும். இதனால கைஸ் ஒரு போர்க்கப்பலோட திறன் அதிகமாகுது. அது மட்டும் இல்ல கைஸ் VLS சிஸ்டத்துல ரீலோடிங் வேகமா பண்ண முடியும். இது கைஸ் ஒரு போர்க்காலத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு போர்க்காலத்துல நம்ம மிசைல் ரீலோடிங் பண்ற டைம்ல நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா ஒரு கப்பல்ல எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. பாதி முக்காவாசி மிசைல்ஸ் லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, மீதி ஸ்டாக் தான் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த ரீலோடிங் பண்ற டைம்ல தான் கைஸ் நிறைய இழப்புகள் நடக்கும். ஏன்னா எனிமிக்கும் தெரியும் இவங்க இப்ப ரீலோடிங் பண்றாங்க, இப்ப பண்ணலன்னு. ஏன்னா அவங்க ஒரு 10 மிசைல்ஸோ 20 மிசைல் தான் லான்ச் பண்ணும் போது அந்த 20 மிசைல்ஸையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல நம்ம கிட்ட மிசைல்ஸ் இருக்காது, லோடிங்ல இருக்காது. நம்ம அது ரீலோட் பண்ற டைம்ல அவங்க அடிப்பாங்க. அதனால ரீலோடிங் சீக்கிரமா பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அது VLS மூலமா நிறைவேற்றிருக்காங்க. வெர்டிகல் லான்ச்டுங்கும் போது நம்ம போர்க்கப்பலுக்குள்ளதான் பொருத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியே பொறுத்தல நம்ம போர்க்கப்பலோட ஸ்டெல்த் டெக்னாலஜி அதிகமாகுது. இந்த வெர்டிகல் லான்ச்டு சிஸ்டத்துல கைஸ் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸையும் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸையும் நம்மளால பொருத்த முடியும். ஏன் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் என்னன்னா பொருத்தலாம். இப்போ இந்தியா ரெடி பண்ண ஹைப்பர்சோனிக் மிசைல் என்னன்னா இதுல பொருத்தலாம் கைஸ். ஏன்னா அதுவும் வெர்டிகல் லான்ச்டு தான், இதுவும் வெர்டிகல் லான்ச்டு தான். இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைலை பொறுத்துற அளவுக்கு அங்க இடம் இருக்காது. ஆனா நம்ம அடுத்தடுத்த போர்க்கப்பல்கள் டெவலப் பண்ணும் போது இதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கைஸ் டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கைஸ் பல மிசைல்ஸை இதில் பொருத்த முடியும். இப்படி ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸையும் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸையும் நம்ம பொருத்துறதுனால ஒரு லேயர் பை லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம உருவாக்குறோம் நம்ம போர்க்கப்பலை சுற்றி. ஏன் இந்த லேயர் பை லேயர் சிஸ்டம் ரொம்ப முக்கியம்னா இப்போ எல்லா நாடுகளுமே அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லேயர் பை லேயராக. ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ ஒரு 200-300 கிலோமீட்டர் அதோட ரேஞ்ச்னா கைஸ் அதில் இருக்கிற இன்டர்செப்டார் மிசைல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்செப்டர் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும், ரெண்டாவது இன்டர்செப்டர் ஒரு 200, மூணாவது இன்டர்செப்டர் ஒரு 100, 150 இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதால் நம்மளோட
செலவும் கம்மியாகுது. எல்லா மிசைல்ஸையும் நம்ம 4000 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம்னா, ஒரு டார்கெட்டை வந்து கைஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா 400 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த ஃபியூவல் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து அது டார்கெட் கிட்ட வந்திருக்கும். நம்மளுக்கு 300 ஒரு 250 இந்த ரேஞ்சிலே நம்மளால் அடிக்க முடியும். இதனால தான் கைஸ் லேயர் பை லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உருவாக்குறாங்க. அதோட செலவும் கம்மியாகும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு லேயராக இருக்கிறதுனால வந்து டார்கெட் வந்து இப்போ என்ன லேயரில் இருக்குது, நம்ம வந்து என்ன இன்டர்செப்டார் அனுப்புனா கரெக்டாக இருக்கும்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதனால தான் கைஸ் எல்லா நாடுகளும் வந்து இப்போ லேயர் பை லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.